ஆமென். அல்லேலூயா. அருமையான காலை நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? என்ன நல்ல காலநிலை, நல்ல சூரியன் வந்திருக்கு. ஆகவே நாளில் வேணும் சொல்லி மகிழ்ச்சியாக இருங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், தவிர்க்க முடியாது. என்னது? தவிர்க்க முடியாது. என்னென்ன தவிர்க்க முடியாது, அதை நாம் எப்படி ஓவர்கம் பண்ண போகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி மேற்கொள்ள போகிறோம். அதாவது இன்றைக்கி நிறைய காரியங்களை தவிர்க்கவே முடியாது. அல்லேலூயா. நிறைய காரியம் தவிர்க்க முடியாது. உங்களால் முடியாது, என்னால் முடியாது. வாசிப்போம். யோவான் 15:4-5 வசனத்தை வாசிப்போம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, ஆண்டவர் சொல்லுறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப என்னை அல்லாமல் நீங்க தனித்திருக்க முடியாது. என்னை அல்லாமல் நீங்க ஒரு காரியத்தை தனித்து செய்ய முடியாது. அப்படி செய்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்காது. அல்லேலூயா. என்றால் யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் வரான். சில ஆங்கில வாழ்க்கை என்னை அல்லாமல் ஒருவன் பிதாவுக்கு போவான் என்று எழுதி. அப்போ என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பண்ணால், என்னில நிலைத்திருக்க வேண்டும். அப்போ என்னில நிலைத்திருக்கிறதா என்னென்ன நாம் செய்ய வேண்டும். இப்போ காலையில் நாங்கள் எழும்பி ஆண்டவரை தேடுறதுக்கு இங்கே வந்திருக்கிறோம். அப்போ காலையில் என்ன செய்தோம்? எழும்பி வேதத்தை வாசித்து ஜெபிச்சு இன்றைக்கு என்ன அப்போ காலை வேலை எழும்பிறால் எங்களை தட்டி என்ன எலும்பு இன்னைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு சேர்ச்சுக்கு போகணும், நீ வேதம் வாசி, நீ ஜெபி என்றால் அது என்னவாம்? நாங்களாக செய்கிறது இல்லை. அல்லேலூயா. எங்களை ஒரு ஆள் இயக்கிறது, ரோபமாக. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்னென்றால், நாமே உணர்ந்து, நாமே அவர்களை நிலைத்திருந்து, நாமே ஜெபித்து, நாமே வேதம் வாசி அதை அறிந்து கொண்டு நம்ம முதல் என்ன செய்யணுமாம்? ஆயத்தப்படுத்தணும். இப்போ வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கின்றால், ஆண்டவர் சொல்லுவார், ஆயத்தமாக இருங்கள், என்ன விழித்திருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள், எச்சரிப்புள்ளவர்களாய் இருங்கள். அப்போ எச்சரிக்கையாக இருங்கள் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ எல்லாத்துக்கும் தயாராய் இருங்கள். அப்போ இன்றைக்கு பூமியில் நடந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை தவிர்க்க முடியாது. முதலாவது, யுத்தத்தை யாரும் உங்களாலும் என்னாலும் தவிர்க்க முடியாது. ஒருவேளை பேசி நிறுத்த முடியலாம், தவிர்க்க முடியாது. அல்லேலூயா. இரண்டாவது, அதன் நிமித்தம் வருகிற பஞ்சங்களை நாம் தவிர்க்க முடியாது. அதனால் பஞ்சம் வருது. அதே நேரத்தில் கொள்ள நோய்களை, கொடிய நோய்களை தவிர்க்க முடியாது. ஏன்னா தானா வருது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கே எல்லாம் வருதுன்னு என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கே? லண்டனில் இருக்கு, என்ன பிரான்ஸில் சில இடங்களில் வந்திருக்கு. அப்போ நாங்கள் வாழுகிற அந்த பூமியில் நடக்கிற சம்பவத்தை எங்களால் தவிர்க்க முடியாது. அதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லிச்சுன்னா, நிறைய வேதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு நிறைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் என்ன செய்யுங்க? விழித்திருங்கள், என்ன ஜாக்கிரதையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அது எங்களுக்கு இப்போ முதலாவது நான் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறது எனக்கு.
நான் உலகத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்வது எனக்கு. அதுக்கு பிறகு தான் நான் மற்றவருக்கு என்ன செய்வேன் சொல்லுவேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவுக்கு, நீ முதல் பலப்படு, அதுக்கு பிறகு மற்றவரை பலப்படுத்து. நீ ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படு. அப்போ எங்கட கடமை என்னவாம்? ஆண்டவராக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து போன பொழுது தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை என்னவாம்? நீ உலகம் முழுவதிலும் போங்க, என்ன போய் சீசர்களாக்குங்கள். என்னவா? சீசர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. என்ன ஞானஸ்தானம் கொடுங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில், என்னுடைய நாமம் இல்லை, 3 நாமம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில். அதுக்கப்புறம் என்ன சொல்ற? நான் கற்றுக் கொடுத்ததை அவர்கள் கை கொள்ளும்படி என்ன அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்க. என்ன சொல்ற? அதுக்கு பிறகுதான் சொல்றேன், நீங்க உங்களோட வேலையை செய்த பிறகுதான் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் ஒரு வேலையும் செய்யாமல் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறேன். ஆண்டவர் கேட்பேன், உனக்கு தந்த வேலை என்ன? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, இந்த புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஒரே ஒரு ஆள் தான் வணக்கத்துக்குரியவர். ஒரே ஒரு ஆள் தான் வணக்கத்துக்குரியவர். யாத்திரையாம் 23 வாசிங்க. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க. ஆண்டவர் சொல்றார் யோவான்ல, என்னை அல்லாமல். அப்ப முழு அதிகாரமும் பழைய ஏற்பாட்டில் இருந்த கடவுள் தேவன் இயேசு கிறிஸ்துவில ஃபுல்ஃபில் பண்ணப்படுகிறது. அதான் நீங்க வெளிப்படுத்தல அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கன்சுமேஷன் இன் மேசாயான்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? இயேசு கிறிஸ்துவில பூர்த்தியாகும். விளங்க. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆரம்பமும் முடிவும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற எருசலேம் இருக்குல்ல, எருசலேமில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் தவிர்க்க முடியாது. முதலாவது, இந்த உலகத்தில் யுத்தங்களை, நோய்களை, வியாதிகளை தவிர்க்க முடியாது. அடுத்தது எருசலேம், அதை யாராலும் தவிர்க்க முடியாது. உலகத்தில் யாராலும் தவிர்க்க முடியாது. இந்த உலகத்தின் மத்தியிலே இருக்கு. அது எங்கே இருக்கு? ஏசியாவில் இருக்கு. என்ன நடுவில் இருக்கு. அதை தவிர்க்க முடியாது. அடுத்தது அன்பு தணிந்து கொண்டு போகிறதை தடுக்க முடியாது. என்னவா? வாசிங்க. யோவான் மத்தேயு 24:12 வாசிங்க. அக்கிரமம் மிகுதியினாலே அநேகருடைய அன்பு தணிவோம். அப்ப அக்கிரமம் எப்படி உருவாகிறது? அது ஒரு கேள்வி. அக்கிரமம் என்றால் என்ன? அது எப்படி உருவாகிறது? ஆண்டவர் சொல்றார், ஜனத்துக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய். அவ ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஏன் எழும்ப வேண்டும்? மெக்லோமேனியாக் என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் பெரும் தலைவர்கள். என்ன பேர்? மெக்லோமேனியாக் என்றால் பெரும் தலைவர்கள். விளங்குங்க. பொட்டென்சியல் லீடர்ஸ் என்று சொல்லுவாங்க. பலம் உள்ள தலைவர்கள். அதில் 2 பேர் இருக்காங்க. பொட்டென்சியல் இருந்தால் அநியாயத்தை செய்து தங்களை வளர்த்து கொண்டு தங்களை மேன்மைப்படுத்தி தங்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் இந்த பூமியில இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் என்ன பேர்? பொட்டென்சியல் லீடர், பலம் உள்ள தலைவர்கள். அதுக்கு பிறகு எஃபெக்டிவ் லீடர் என்று எழுதியிருக்கு. எஃபெக்டிவ் என்றால் என்ன? பயனுள்ள தலைவர்கள். அவர்களும் இந்த பூமியில இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட மக்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுது சாதாரண மக்கள் என்ன செய்யறாங்களாம்? பாதிக்கப்படுறாங்க. அப்ப அது என்ன செய்ய முடியாதாம்? தவிர்க்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் தான் அந்த தலைவர்களை தெரிந்தெடுக்கிறோம். உங்களுக்கு விளக்கத்தை நாங்கள் தான் அந்த தலைவர்களை தெரிந்தெடுக்கிறோம். நான் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம்,
உம்மை துதிக்கிறோம். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தோம், பாவ அடிமைகளாயிருந்தோம். அஞ்சி அஞ்சி வாழ்ந்தோம், பாவ அடிமைகளாயிருந்தோம். பஸ்காலாகி வலியாய் மீட்டி, பஸ்காலாகி வலியாய் மீட்டி ஆராதனை செய்வோம், உம்மை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. கோடாகோடி சேனை உம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது, உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்கும் பொழுது, இந்த பூமியில் இருக்கிற நாமும் ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு இன்றைக்கு காலை வேளையில் வந்து உம்மை பரிசுத்தர் 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 என்று நாங்கள் துதிக்கிறோம். அஞ்சி அஞ்சி வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுக்க உடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்ட இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய உதடுகளும் எங்களுடைய உள்ளங்களும் மகிழ்ந்து கழிவுறும்படியாய், எங்களுடைய சரீரம் உற்சாகம் அடையும்படியாய், இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து கலங்கி பயப்படாதபடி ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த ஆவியானுடைய கிரியை கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இவைகள் எல்லாம் நடக்கும், ஆனாலும் முடிவுடனே வராது. நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், விழித்திருங்கள் என்று சொன்னவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் வாசிக்கிற இந்த பகுதிகள், தெரிந்து கொள்கிற இந்த பகுதிகள் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துக்கும் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். இந்த நாட்களில் உலகத்தில் நடக்கிற உபத்திரவங்கள், யுத்தங்கள், போராட்டங்கள், பஞ்சங்கள் ஆண்டவரே சுவாமி எல்லாம் உமக்கு தெரியாமல் நடப்பதில்லை. ஆனாலும் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அது குறைக்கப்படும் என்றபடியால் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் இந்த யுத்தங்கள் ஆண்டவரே நிறுத்தப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த பஞ்சங்கள் நிறுத்தப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த நோய்கள் ஆண்டவரே நீக்கப்படும்படியாக செபிக்கிறோம். மனிதனுடைய மனங்கள் பரிசுத்தமாகும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களும் இயேசுவுக்கு ஆராதனை செய்த தேசங்களாய், ஒவ்வொரு தலைவர்களும் இயேசுவை பின்பற்றுவர்களாய், ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் ஆண்டவரே மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதோ நாங்கள் பேசுகிற இந்த வார்த்தைகள் ஜீவனும் ஆவியோடும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடியால் நாங்கள் வாசித்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற மக்களை ஆசீர்வதி, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு கிருபையை ஊற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்ப இன்னைக்கு நாங்க வேதத்தில் ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நீங்க என்ன செய்யணும் என்றால் விழித்திருங்கள். என்ன இந்த இந்த பிரச்சனை வரும்பொழுது நீங்க ஜெபம் பண்ணுங்கள். என்ன எச்சரிக்கையா இருங்கள், ஆயத்தமா இருங்கள். என்ன அப்ப உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, சரி பார்த்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது தானே. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 இடம் இருந்தது. ஒன்று என்னவால் மூலஸ்தானம், உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம். அதுக்கு என்ன பேர்? ஆசரிப்பு கூடாரம். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேர்? டேபர்னேக்கல். என்ன டெம்பிள் என்று சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த டேபர்னேக்கலா இருக்கிறோம், அந்த ஆசரிப்பு கூடாரமா இருக்கிறோம். வெளிப்பிரகாரம் உள்ளுக்கு எங்களுடைய மூலஸ்தானம், உங்களோட ஆவி ஆத்மா சரீரம் விளங்குது. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? எங்களை ஒரு ரட்சித்த எங்களை ஆலயமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவன் உங்களிலே ஆவியானவர் வாசம் பண்ணார்கள், அறியாது இருக்கிறீர்களோ ஒன்று கேட்கிறார். பவுல் கேட்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 4:3 வாசிங்க. அப்படியே
நாங்கள் சிறு பிள்ளைகள் என்றால் நாங்கள் இயேசு அறியாததையும் பார்க்கலாம் இல்லையே. சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைக்கு இந்த அர்த்தம் இல்லை. நாங்கள் என்ன செய்யறோமா, வழிபாடுகள்ல தப்பா வழிபட்டோம், ஆராதனை முறைகளை தப்பா செய்யணும். அப்ப நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். வாசிங்க. புத்திர சுவீகாரத்தை அடையவும் மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களில் அனுப்பினார். ஆமென். அப்ப எங்களுக்கு உலகத்தில் இருந்த எங்களை பிரித்தெடுத்து அவர் எங்களை ரட்சித்து எங்களுக்கு தன்னுடைய ஆவியை தந்து எங்களை ஒரு ஆலயமா வைத்திருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறது என்றால் ஆலயம். அல்லேலூயா. அப்ப ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? அன்னைக்கு ஆலயத்தில் என்னென்ன எல்லாம் நடந்தது? ஒரு விளக்கு விடிய எரிஞ்சு கொண்டே இருக்கணும். என்ன ஒரு வாசன திரவியம், தூப வர்க்கம், என்ன வெள்ளப்பழம், குங்குலியம், சாம்பிராணி போட்டு அது எரிந்து கொண்டே இருக்கணும் விடிய. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அந்த ஆலயத்தில் எப்பொழுதும் என்னவாம், வெளிச்சம் இருக்கணுமாம். அடுத்தது அது ஒரு வாசனையாக இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு கணக்க எதிர்க்கு திரவியங்கள், இடித்து பிழிந்த எண்ணெய் இருக்குது நிறைய. அதே அதில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, யாத்திராபத்தில் போய் வாட்சி பார்த்து. காரணம் என்றால் அதே போல் ஆண்டவர் எங்களை ரட்சித்து தன்னுடைய பரிசுத்தாவியை தந்த பொழுது எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறார். என்ன அதிகாரமாம்? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை கொடுக்கிறார். அப்ப இவ்விதமாக இவ்வளவு சிலாக்கியத்தை பெற்ற இந்த பெரிய ஜனம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டது. அப்ப நாங்கள் அதுக்கு எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் எங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. என்னவா? நாங்கள் வேண்டலாம். 24:12 என்ன மற்ற 24:12 24:22 என்ன இருக்கு? அந்நாட்கள், இப்படி நடக்கிற நாட்கள் குறைக்கப்படுவதற்கு ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் யார்? நீங்களும் நானும். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டமோ அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்றால் யோவான் 16:15 என்ன எழுதியிருக்கின்றால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள். அப்ப எங்களுக்கு ஒரு கடமை என்ன இருக்கிறதாம்? இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யலாம்? கலங்காதபடி எச்சரிக்கையா இருந்து செபிக்கட்டாம். இப்ப எருசலேம் இருக்கட்டாங்க. எருசலேம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. நாங்கள் டென்மார்க்ல இருக்கிற மண்டல அந்த எருசலேமுக்காண்டி நாங்கள் செபிக்க வேண்டி இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு பிறந்தார். எங்க பிறந்தார்? யூதேயாவில் பிறந்தார். பெத்லகேமில் எப்பிராத்தா என்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். அது யூதேயாவுடைய ப்ரோவின்ஸ், மாகாணம். எருசலேம் பட்டணம், தலைநகரம், கேபிட்டல் சிட்டி. சரிதான்? அப்ப எருசலேம் என்பது இயேசு கிறிஸ்துவை 8ஆம் நாள் கொண்டு வர்றாங்க. எங்க கொண்டு வராங்க? ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து வளர்ந்து அந்த 12 வயதில் அங்கே இருந்து போதிக்கிறார். அவட கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ஆலயத்தில் இருந்து அவர் போதிக்கிறார். ஆண்டவர் வளர்ந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்தில் வந்து ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அற்புதம் செய்கிறார். என்ன லூக்கா 18ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ஒரு விபச்சார பொம்பளை அங்கதான் கொண்டு வராங்க ஆலயத்துக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து வேதத்தை அங்கதான் வாசிக்கிறார், இருந்து வாசிக்கிறார். அற்புதங்களை அங்கதான் செய்கிறார். 18 வருஷமான ஒரு கூனியை சுகமாக்குற. அப்ப எருசலேம் அந்த தேவாலயம் மிக 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 முக்கியமானது யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு. அப்ப இயேசு பிறந்து வந்து வளர்ந்து அங்க பிறந்த. ஆனா மற்ற 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற ஆண்டவர் அந்த ஆலயத்தை வந்து சுத்தப்படுத்துறார். அல்லேலூயா. என்ன செய்ய? அப்ப இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் அந்த ஆலயத்தில் செய்கிறார் என்றால் அவர் அங்க கொண்டு வரப்பட்டார், பிரசங்கிக்கப்பட்டார், அற்புதங்களை செய்தார். அந்த ஆலயத்தை அவர்கள் கொள்ளை ஆக்கினாங்க என்றால் வியாபாரம், வியாபாரம். அப்ப நாங்கள் இதுல பார்க்கிற பாருங்க, அக்கிரமம் பெருகும் பொழுது அன்பு தனியினார். எப்படி அக்கிரமம் பெருகும்?
2 தீமேத்தே 3ஆம் அதிகாரத்தில் தீமேத்தைக்கு பவுல் எழுதுகிற கடைசி காலங்களில் மனிதர்கள் எப்படி மாறுவார்களாம்? தற்பிரியர், பணப்பிரியர், வீம்புக்காரர், அகந்தை, தூசிக்கிறவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். யாருக்கு? தாய் தகப்பன்மாருக்கு நன்றி அறிதல் இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள். எத்தனை இருக்க நினைக்கிறீர்கள்? ஒரு 19. இவ்வளவு குணங்களும் சின்னலேருந்து வாத்தியார் சொல்லி படிப்பிச்சு எங்களுக்கு அனுப்பி என்ன உங்களுக்கெல்லாம் சொல்லி தந்துருப்போம். என்ன வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் சொல்லி அனுப்பி நாங்கள் இன்றைக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டும் தீமேத்தைக்கு போகணும். எப்படி என்ன தீமேத்தைக்கு போகணும் எழுதுறார். ஏன்னா பேதுரு தன்னுடைய ஜனங்களுக்கு எழுதுறார் தானே, தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார். யாக்கோப்பு தன்னுடைய ஜனங்களுக்கு எழுதுறார். காரணம் என்னவென்றால் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களுக்குள்ள சில குணாதிசயங்கள் என்ன செய்தால் தவிர்க்க முடியாது. நாம் இந்த செய்தி என்ன? தவிர்க்க முடியாது. அப்ப நாங்கள் தவிர்க்க முடியும். இன்னைக்கு பண ஆசையால எத்தனை குடும்பங்கள் இழந்து போயிருக்கு. நீங்க பாக்குறீங்கன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒரு மனுஷன் இன்னும் ஒரு மனுஷனை பணத்துக்காக கொலை செய்கிறார், பணத்தால வஞ்சிக்கிறார், சொத்துக்கள் எழுதுறாங்க பணத்துக்காக. இந்த பணம் அவனுக்கு எவ்வளவு வாரத்துக்கு மிஞ்ச போகுது? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல என்ன வளத்தை கொடுக்க இல்லை சொல்லுங்க. ஒரு பக்கத்துக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார், ஒயில கொடுத்திருக்கிறார், என்ன குருடாயின்னு சொல்லி போட்டு ஒரு கச்சா எண்ணெயை கொடுத்துக்கிறார் அவங்களுக்கு. இன்னைக்கு அந்த எண்ணெய் என்ன முறையில் வந்து அடிச்சு சாக்கொள்றார். எங்களுக்கு எண்ணெய் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இது யார் செய்கிறது? யார் செய்கிறது? மனிதனுக்கு செய்கிறார். வட்டிக்கு வட்டி, மீட்டர் வட்டியெல்லாம் யார் போடுறது? கடவுளா? மனுஷனுக்கு போடுறார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால், இவைகளை நீங்கள் தவிர்க்க முடியாது. ஆனால் இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. இப்ப முதலாவது விடியக்கு நான் எழுப்பி என்ன செய்யறேன்னா, முதல் சோத்திரம் பண்ணிட்டு எங்களை குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், சபைக்காக ஜெபம் பண்ணுவேன், உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏனென்றால் அந்த கட்டுக்கோப்பை நாங்க வச்சிருந்தா தான் நாங்க சரியா நடக்கிறோம். என்ன தீமேத்தைக்கு போகலன்னு எழுதுறேன், 1 தீமேத்தை 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறேன். எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபம் பண்ணவன். யாருக்காக? ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக. ஏன்னா நாங்கள் பயமில்லாமல் ஜீவனம் பண்ண முடியும். வாசிங்க 1 தீமேத்தை 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க சில வசனங்களை. நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவென்றால் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்னாலே பிரியமா இருக்கிறது என்றால் அந்த 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 காரியங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணினால்தான் அது என்ன செய்யுமா? குறைக்கப்படும். இப்ப உங்களுக்கு ஒரு கதை தெரியும். ஏசாயாவும் எசேக்கியேல் ராஜாவுடைய கதை தெரியும். எத்தனை பேர் தெரியும்? இப்ப என்ன பிரச்சனை என்றால், ஆண்டவர் சொல்லிட்டார், போய் அவர் சாக போறாரு. டைரக்ட்லி எசேக்கியா சாக போறார். அவருக்கு என்ன வருத்தம்? சுகர். சுகர் வருத்தத்தால புண்ணாக்கி போடும். நாங்கள் தப்பி இருக்கிறோம். அப்ப புண்ணாண்டால் இப்ப என்னென்றால் ஏசாயா வந்து சொன்னோடனே இவர் என்ன செய்தார்? சிவரோரம் திரும்பி அழுகிறார். தன்னைத்தான் பாதுகாக்கிறார். ஏசாயா தேவனுடைய ஒரு வாய். ஏசாயா தேவனுடைய வாய், தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய பிறப்பை குறித்து அறிவிச்சவன். அவன் சொல்றான், இவன் என்ன செய்யறான்? போனா போட்டு அழுகிறான். அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். அப்ப என்னத்தை நான் வாசிக்கணும் என்றால், அவன் தனக்காண்டி தன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி அவன் ஜெபம் பண்றான்.
அப்போ இது எங்களுக்கு ஏன் எழுதி வச்சுக்கின்றால் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் என்ன செய்யணுமா எங்களுக்காக முதல் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக, திருச்சபைக்காக இப்போ நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் என்னதுக்குண்டா கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுக்கு. அல்லேலூயா. அப்போ நன்றி செலுத்த வந்திருக்கிற நாங்கள் ஏன் நன்றி செலுத்த வந்திருக்கிறால் நாங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் ஒன்றுமே தெரியாதுங்கிற தேவன் அழைத்து தெரிந்து கொண்டு எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், எத்தனையோ வீடு வழியாக கரண்ட் இல்லை சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் வாசிங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதில் ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் வாசிங்க. எடுத்து 24 நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் மாறி காலத்தில் நடக்காத. அப்படி வாசிங்க, வாசிங்க 20ஆவது வசனம் வாசிங்க. நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது மாறி காலம் ஓய்வு நாள் என்றால் என்ன? மாறி காலத்தில் போக முடியாது, மழை வந்துடும், எல்லாம் தடையா இருக்கு. ஓய்வு நாள் என்றால் என்ன? ஒன்றும் நிகழாத, ஒன்றும் நடைபெறாத காலம், எல்லாம் ஓய்வில் இருக்கும். நீங்க டாக்டர் போனாங்க ஓய்வில் இருப்பேன், நீங்க மார்க்கெட்டுக்கு போனாங்க ஓய்வில் இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு போனா ஓய்வில் இருப்பார், ஆம்புலன்ஸ் சில அவனும் ஓய்வில் இருப்பார். விளங்குது உங்களுக்கு? அப்படி வராதபடி என்றால் என்ன? எச்சரிக்கையா இருக்கு. விளங்குது உங்களுக்கு? அப்படி வராதபடி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்ப நான் பார்க்கிறேன் என்னென்றால் பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் போகுது, அவங்களோட லைஃபுக்கு சாமான் நடக்கிறதுக்கு போகுது, உணவு எடுக்க போகுது, போட்டு திரும்புறாங்க, அந்த வீடு அப்படியே உடைஞ்சு விடுது. கிட்ட போனோன்னு உடைஞ்சு விடுதோன்னு ஓடுறாங்க திரும்பி. இது பரலோகத்தில் நடக்கல, நரகத்தில் நடக்கல, எங்க நடக்குது? பூமியில் நடக்குது. ஆறால நடக்குது, மனிதரால் நடக்குது. ஏன் நடக்குது? அன்பு தணிந்து போகுது. ஏன் அன்பு தணியுது? அக்கிரமம். ஏன் அக்கிரமம்? மனிதன் தற்பிரியராய், பணப்பிரியராய், சுகபோக பிரியராய். வேதம் சொல்லுது, அவர்கள் பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பார். எல்லாரும் பக்தி தான். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிறவன் ஏதோ ஒரு விதத்தில் தான் வணங்குற தெய்வத்துக்கு பக்தியா இருக்கிறார், ஆனா மற்றவனை அழைக்கிறான். விளங்குறவங்க கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கும் மற்ற உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசம் என்றால், கிறிஸ்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விளங்குறவங்க எங்களுக்கு அந்த பொறுப்பு தான் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. என்ன பொறுப்பு? ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன பொறுப்பு? அப்ப அந்த பொறுப்பை எங்களுக்கு கொடுக்க நாங்க பொறுப்பு இல்லாம இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு இந்த நாட்கள் 40 நாள் உபவாசம் இருக்கிற நாட்கள் என்ன தெரியுமா? என்னதுக்கு உபவாசம் இருக்கணும்? ஆண்டவரே எனக்கு அடிக்கப்பட்டு எனக்காக சுத்தி ஆண்டவர் சிலுவைக்கு போகும் பொழுது சிலுவையை தூக்கிக்கொண்டு போகும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. எனக்காண்டி நீங்க அழாதீங்க, எனக்காண்டி நீங்க அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய, ஏன்னா நான் இது செய்தால்தான் உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் விடுதலை கிடைக்கும். நான் சிலுவைக்கு போக வேண்டியது, அங்கே மறிக்க வேண்டியது, அங்கே என்னை உபத்திரவப்படுத்தி என்ன கொண்டு என்னுடைய ரத்தத்தினால உங்களை கழுவி என்னுடைய முன்முடியில உங்களோட சாபங்களை ஏற்றுக்கொண்டு நான் மறித்து மாம்சத்தில் என்ன செய்வேன்? அடக்கம் பண்ணப்படுவேன். ஆனால் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பேன். உயிர்த்தெழுந்து எருசலேமுக்கு தான் போறேன். எங்க போறேன்? எருசலேமுக்கு போய் 40 நாள் அளவும் தரிசனமாகிறேன். எவ்வளவு நாள்? எத்தனை பேருக்கு தரிசனமாகிறான்னு தெரியுமா? ஒரு கணக்கு சொல்லுங்க. 500க்கும் அதிகமானார்கள். எத்தனை பேருக்கு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். என்ன 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொல்றார் யோவான் 6ஆம் அதிகாரத்தில், நான் சொல்ற வார்த்தைகள் ஆவி உண்டு ஜீவனும் உண்டு, ஆவியோ உயிர்ப்பிக்கும், மாமிசம் உதவா. என்ன 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 63. நான் உங்களுக்கு இந்த வசனங்களை பாடமாகிறது ஒரு விதம் சொல்லித்தரேன். நீங்கள் போயிட்டு பயிற்சி செய்யுங்க. உங்களோட பயிற்சியை நீங்கள் செய்தீங்கன்னா
அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க. அதை வச்சு ஜபிக்கலாம். அது உங்களை என்ன செய்யுமா, உற்சாகப்படுத்தும். சரி, இப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க. வாசிக்கும் பொழுது என்னதில் ஆரம்பிக்குது? ஆபிரகாமுடைய குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. வம்ச வரலாறு எத்தனை தலைமுறை இருக்கிறது? ஆபிரகாம் முதல் டிஷ் முதல் டிஷ் 14 தலைமுறை இருக்குன்னு. ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் பொய்யே இல்லாமல் எழுதப்பட்ட ஒரு காரியம் இருக்கிறதா, தலைமுறை இருக்குது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? தலைமுறை உள்ளவர். அல்லேலூயா. இப்போ நாங்கள் என்ன கேட்குற கதைகள் மித்து கட்டுக்கதைகளுக்கு எல்லாம் தலைமுறை இல்லை. இயேசு கிறிஸ்துடைய இந்த இதில் ஆபிரகாம் உடைய குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை சகோதரையும் பெற்றான். ரெண்டு எழுதியிருக்கேன். அதில் நீங்கள் வாட்சி கொண்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு நுணுக்கத்தை கண்டுபிடிக்கலாம். பெற்றான் 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 என்று எழுதியிருக்கிறோம், பிறகு பெற்றால் என்று எழுதியிருக்கோம். வாட்சிங்களா? அதுக்கு தான் பேர் கீவேர்ட்ஸ். கீவேர்டு என்றால் அந்த அதில் பாருங்க, பெற்றான் பெற்றான். ஆபிரகாம் பெற்றான், கற்பமாகி பெற்றான். அப்போ ஆபிரகாம் பெற்றான் பெற்றான்ல தொடங்கி யாரில் முடியுது பெற்றால்? அப்போ வம்ச வரலாறுல ஒரு தகப்பன் இல்லாமல் பரிசுத்தாவியில் ஒரு பெண்ணுடைய வயிற்றில் கற்பமாய் இந்த உலகத்தில் பிறந்தவர் இயேசு. அவர் பிறந்த இடம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. பிறந்த இடம் எழுது. பிறந்தார். அவருக்கு சத்திரத்தில் இடம் இல்லாமல் துணிகளால் சுத்தப்பட்டு முன்னணையில் என்ன முன்னணை அவ்வளவுதான் எழுதி இருக்கு. அதுக்கு பிறகு இயேசு எருசலேமுக்கு வர. அப்ப எருசலேமை நாம் தவிர்க்க முடியாது. அப்ப எருசலேமில் நடக்கிற யுத்தத்தை தவிர்க்க முடியாது. அது சாலமோன் கட்டின ஆலயம். இங்க ஒரு தடவை கட்ட இல்லை. கடைசியாக ஒரு காரியம் இருக்கு. நாங்கள் பார்த்தோம் என்ன, எஸ்தருடைய கதையை பார்த்தோம் என்ன, அதில் பூரி மன்னர் கொண்டாட்டம் இருக்குது. அந்த பூரி மன்னர் கொண்டாட்டம் எப்படி வந்தா தெரியுமோ, யூதர்களுக்கு வெற்றி கிடைத்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் பயங்கரத்திலிருந்து விடுதலைப்பட்டபடியால் அவரை கிடைச்சதை கொண்டாடினார் பூரி. சரி, அப்போ ஆறு பெற்றுக் கொடுத்தது மொர்தேகாய். மொர்தேகாய்க்கு உதவி செய்தது யார்? அச்சாள் என்று சொல்லப்படுகிற எஸ்தர். எஸ்தருடைய பேர் என்ன? ஒரிஜினல் பேர் அச்சாள். அச்சாளார் காலைப்புடைய மகளுக்கும் அச்சாள் தான் பேர். அப்போ நாங்கள் அப்படி வாசிக்கும் பொழுதுதான் எங்களுக்குள்ளோட தெளிவு வரும் என்றால், எருசலேம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. சரி, மற்றது இந்த யுத்தம் நடக்கிறது என்பது எங்களால் உங்களால் நிறுத்த முடியாது. அது இனேற்றபிள் சொல்லுவாங்க. அப்ப தவிர்க்க முடியாத ஒன்றை நாங்கள் என்ன செய்யறது? ஜெபத்தால தான் மாற்ற முடியும். அடுத்தது நான் ஒரு 3 வருஷம் சொல்லும் பாய்ச்சி முடிப்போம். 24 மத்தேயு 24 வாசிங்க. கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது என்ன எழுதியிருக்கு? கள்ள தீர்க்கதரிசிகளும். அடுத்தது 24:39 வாசிங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகப்பட்ட உணவாதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருகாலத்தில் நடக்கும். 44 நீங்கள் நிலையான நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். 3 காரியம் இல்லை நாங்கள் பார்க்கிறோம். 24 என்னவா? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் வருவார்கள். அதற்கு நாங்கள் அடையாளமாய் கண்டுகொள்ளணும். அடுத்தது 24:39 ஜலப்பிரளயம் எப்படி வந்ததா? நோவாவுடைய
காலத்தில் இருந்த போல மஞ்சளுடைய குமாரனுடைய காலம். அடுத்தது 44 இல்லை 24 44 என்னதான் வாசிங்க. நினையாத நாளிகையிலே விளங்குது. அப்போ இவையெல்லாம் நடந்தாலும் நாங்கள் அதை தீர்மானிக்க முடியாது. ஏசு இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார், வார மாதம் வருவார், அடுத்த நாங்கள் நினைக்கவே முடியாது. எங்களோட வேலை என்னவா? ஆயத்தமாக இருக்க வேண்டியது எங்களோட வேலை. என்ன வேலையா? ஆயத்தமாக இருக்க வேணும். அடுத்தது விழித்திருக்கணும், ஜபித்திருக்கணும். ஒருவர் அடிபட்டு சண்டை பிடிச்சி கட்டிஞ்சு கொள்ளணும். ஏசு விரும்புகிறேன் யுத்தம் பண்ணோம். நாங்கள் எங்களுக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சான் சபை மக்கள்லாம் அடிபட்டு உடைஞ்சி போயிருக்கணும். அப்போ தான் ஏசு வந்து கூட்டிகிட்டு போவார். ஏன்னா எல்லாம் உடைஞ்சி கிடக்கிறாங்க. அப்போ மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் இப்போ பார்க்குறோம். அப்படி இல்லை என்றால் என்னவா? என்னவா? பொய்யல். அப்போ நாங்கள் வந்து இதுகளை தவிர்க்க முடியாது. எங்களால் உங்களால் தவிர்க்க முடியாது. அதை நாங்கள் ஒன்று தவிர்க்கலாம். அப்படி என்றால் ஜெபம் பண்ணி எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இப்போ நான் எனக்கு தான் உத்தரவாதம் முதல் விளங்குறாங்க. நீங்கள் சொல்லலாம் பாஸ்வராக இருக்கிற அவர் ஜெபிப்பார், அது எங்களோட கடமை. ஆனால் நீங்கள் முதல் உங்களுக்காண்டி ஜெபிக்கணும். அடுத்தது பாஸ்வர் உங்களுக்காண்டி ஜெபிப்பார். நீங்கள் உங்களோட சகோதரர்களுக்காக ஜெபிக்கணும், உறவினர்களுக்காக ஜெபிக்கணும், அண்ணன் தம்பிக்காக ஜெபிக்கணும், தேசங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரா? நீங்கள் ஜீவனம் பண்ணும்படி சரியான முறையில் அமைதியாக ஜீவனம் பண்ண நீங்கள் ஜெபித்துக் கொள்ளணும். விளையில ஏன்னா எங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி எங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்? விழித்திருக்கணும். விளையில அப்போ இந்த தவிர்க்க முடியாத ஒரு காரியத்தை என்னாலும் உங்களாலும் தான் என்ன செய்ய முடியுமா? குறைக்க முடியும். இல்லையா? கண்களை முடி நான் சொல்ல